ஜானை நினைத்தால் எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. அவன் அவன் நம் மாநகரத்தின் சிறந்த டாக்டர் பணி செய்ய போகிறான். எங்கள் குடும்பம் பாரம்பரியமான குடும்பம். எங்கள் குடும்ப பெருமை அவனால் உயரப் போகிறது. சரிதான். உலக புகழ்பெற்ற சர்ஜன் ஹென்றி கார்ட்ரைட் அவர்களிடம் அல்லவா மருத்துவ பயிற்சி பெறுகிறான். பயிற்சி காலம் முடிவுடன் பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி பணியை அமர்த்த வேண்டும். அப்பா, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்திப்பா. என் மருத்துவ சேவை இன்னும் சிறிது காலத்துக்குள் முடிய போகிறது. அத்துடன் அப்பா, நான் சுவிசேஷ மிஷினரியாக செல்ல போகிறேன். அப்பா, என்ன மிஷினரியாக செல்ல போகிறாயோ? உன் திறமையும் நீ நோயாளர்களுடன் கொண்ட கனிவும் எனக்கு தெரியும். இவ்வளவு திறமையுடைய உன் சேவைகள் எல்லாம் இங்கிலாந்துக்கு பயன்படலாமே. ஏன் நீ ஆபத்தான வெளிநாடு செல்ல ஆசைப்படுகிறாய்? அப்பா, நான் உறுதியாக இருக்கிறேன். அப்பா, என் சேவை இங்குள்ளவர்களை காட்டிலும் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு தான் தேவை என்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு உணர்த்தினார். யாரை நான் அனுப்புவேன்? யார் நமக்காக போவார் என்ற வார்த்தை என்னை தொட்டது. தயவு செய்து அப்பா, என்னை அனுப்பி வையுங்கள். நான் இயேசுவுக்காக ஊழியம் செய்ய போகிறேன். மடத்தனமாக பேசுகிறார். உன் எதிர்காலம் செல்வ செழிப்பாக இருக்க உனக்கு ஆசை இல்லையா? அப்பா, செய்யும் ஊழியத்தை இங்கே செய். அப்பா, நான் உறுதியாக இருக்கிறேன். என் மருத்துவ பணியும் என் இறை பணியும் ஆண்டவரியாத ஜனங்களுக்கு தான் தேவை. ஊழியத்திற்கு வாழ்வை அர்ப்பணிக்க தீர்மானித்த டக்கர் அவர்கள் தன் மருத்துவ பயிற்சி பணிகளுடன் கிரேக்க இலக்கணத்தையும் இறையியலையும் படிக்க தொடங்கினார். ஜான் டக்கர், உனக்கு இவ்வளவு பிடிவாதமா? ஏன் நீ உனக்கு கவலைக்கிடமான உடல்நிலையிலும் மிஷினரியாக செல்ல உனக்கு உறுதியாக இருக்கிறாய். அப்பா, கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். நான் அவருக்காக ஊழியம் செய்வேன். ஜான் டக்கரின் உறுதியால் அவரின் ஊழிய கதவுகள் திறந்தது. லண்டனில் CMS மிஷனரியாக பயிற்சி பெற்றார். ஐயா, நீங்களும் உங்கள் மனைவியும் பல மாதங்களாக இந்த கப்பலில் பயணம் செய்கிறீர்கள். உல்லாச பயணம் செய்கிறீர்களா? உல்லாச பயணமா? இல்லை. ஆண்டவரை அறிவிக்கும் இறை பயணமாக இந்தியாவின் தெல்லெல்லை பகுதிகளுக்கு நான் செல்கிறேன். இந்தியாவா? அதுவும் தென்னெல்லைக்கா? அங்கு சூடான மணல், அனல் காற்று, படிப்பறிவில்லாத முரட்டு மனிதர்கள், மொழி பிரச்சனை கூட வருமே. உங்களுக்கு தமிழ் மொழி தெரியுமா? என் ஆண்டவர் இயேசுவுக்காக எத்தனை வேலையும், எவ்வளவு அதிகமான வேலையும், எத்தனை மொழிகளையும் நான் கற்றுக்கொள்வேன். அடாடா, என்ன வைராக்கியம்! ஆனால் தென்னிலையில் காலரா நோய் பரவி கொண்டிருக்கிறது. மக்கள் கூட்டம் கூட்டமாய் சாகிறார்கள். ஜாக்கிரதையாக இருக்கிறேன் சகோதரரே. ஜான் டக்கர் அவர்கள் திருநெல்வேலி மண்டலத்தில் Hello, my Oliver. How are you? What is your mission? Yes, well, Mr. Tucker. நீங்கள் தமிழ் கற்றுக்கிட ஆரம்பிச்சிட்டிங்களா? Are you learn Tamil language? Yes, Mr. முன்சி எனக்கு தமிழ் கற்றுத் தருகிறார். அத்துடன் நான் விரைவாக தமிழ் பயின்று வருகிறேன். Coming soon, I can Tamil take spoken Tamil பேசிக்கொண்டிருக்கிறேன். Effectively. Good. காலரா பற்றி, கொடிய நோயாக்கிய காலரா பற்றி நீங்கள் கூறிய அறிகுறிகள்லாம், மருத்துவ முறைகள்லாம் இங்கே பெரிய விடுதலை தந்திருக்கு. அதே போல் நீங்கள் கூறிய அறிகுறிகள், அதாவது அந்த சுய சுத்தம், சுற்றுப்புற சுத்தம், சத்தான உணவு, சுத்தமான குடி தண்ணீர் போன்ற அறிகுறிகள் இங்கே பெரிய மாற்றம் தந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் இங்கே உள்ள ஸ்கூல்ஸை விசிட் பண்ணீங்களா? ஆமாம், நான் இந்த உள்ள ஸ்கூலில் விசிட் பண்ணேன். அங்கே பாய்ஸ் ஸ்டூடெண்ட்டை விட கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன? ஐயா, இந்த சமுதாயத்தில் பெண் பிள்ளைங்க
படிக்கக்கூடாதுன்னு சொல்லி பல சட்டங்கள் இருக்கு. அதாவது பெண் பிள்ளைங்க படிக்கக்கூடாது, வேலை பார்க்க வெளியே போகக்கூடாது, அந்த மாதிரி பல சட்டங்கள் இருக்கு. பெண்கள் புத்தகத்தை தூக்குனாலே குடும்பத்துக்கே அவமானம்னு நினைப்பாங்க. அதனால தான் பெண்களை பள்ளியில் சேர்ப்பதில்லை. What? What? Education. What? What? Education எல்லாருக்கும் பொதுவானது. ஏன் பெண்களே இப்படி படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, பெண்களுக்கான பிரத்யேகமாக ஒரு தமிழ் பள்ளியை ஆரம்பிக்க போகிறேன். இதற்காக என் சிஸ்டர் சாராவிடம் கடிதம் எழுதி உடனடியாக தமிழ் பெண்களுக்கான பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்க போகிறேன். நல்லது டக்கரையா, உங்களால் ஒரு நல்லது நடந்தால் நல்லதுதான். 1843 பெண் கல்விக்கான பெரும் புரட்சி ஜான் தாமஸ் டக்கர் அவர்களின் சகோதரி சாரா டக்கர் இந்த மாத்திரையை சாடுங்க, 2 நாள்ல சரியாயிடும். சரியாகலன்னா திருப்பி வந்து பாருங்க. ஐயா ஐயா டாக்டர் ஐயா 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 வெளிச்சாமி ஐயா, என் பிள்ளைய காப்பாத்துக்கய்யா ஐயா. ஐயா புள்ள வெத்தல கூடியா தோண்டி கிடக்கியா. பயப்படாது பயப்படாது. ஐயா பாருங்கய்யா, ஐயா பிள்ளைக்கு 10 நாள் காய்ச்சலையா. ஐயா சோறு தண்ணி உண்டலையா. ஐயா என் குழந்தையத்துக்கெல்லாம் படகு போட்டேயா. ஐயா முடிக்காணிக்கே செலுத்துட்டேயா. ஐயா காப்பாத்துங்க. பயப்படாதீங்க பயப்படாதீங்க. இதில் படுக்க வைங்க. ஐயா ஏதாவது மருத்துவம் பாருங்க ஐயா. ஐயா உங்ககிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டா குணமாயிடும்னு சாய் தவிர்க்க சொன்னாங்க. உடனே வெள்ளனே உப்பளத்துலேருந்து ஓட்டமா ஓடி வந்தேன் ஐயா. எப்படியாவது குணமாக்கிறீங்க என் பிள்ளைய. மருந்துகள் கொடுப்பது நான், குணமாக்குவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை முதல்ல நம்புங்க, நான் பார்ப்பேன். ஊசி போட்டிருக்கேன், பயப்படாதீங்க, எதுவும் ஆகாது. இந்த மாத்திரையை சாப்பிட்ட பிறகு 3 நாள் 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுங்க. இயேசு 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 என்று சொல்லி சொல்லி கொடுங்க. உடனே சீக்கிரமாக இந்த வியாதி சரியாயிடும். சரியா? இயேசு இயேசு இயேசு. அப்புறம் ஐயா இந்த மருந்து மாத்திரைக்கெல்லாம் ஐயா கொடுக்க என்கிட்ட பணம் இல்லையா. ஐயா கொஞ்சம் பொறுத்துக்குங்க. வெறும் 10 நாள் உப்பளத்துக்கு எப்படியாவது வேலை செஞ்சு உங்களுக்கு அந்த பணத்தை தேர்த்திடுறேன். மருந்துகளுக்கு பணம் நான் வாங்க மாட்டேன், நீங்கள் அந்த மருந்து எடுத்துக்கோங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்புங்க. வேத வசனங்களில் அதை நீங்கள் நம்புங்க. அந்த ரேடியோவில் சொல்லப்படும் வசனங்களை நீங்க கேளுங்க, அதுவே எனக்கு போதும். குணமாயிட்டான். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திற்கு கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படியிராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் டக்கர் அவர்களின் மருத்துவம் சபையிலும் வேத வசனங்களின் மேல் இருந்தது. அம்மா அம்மா என்ன காப்பாத்துங்க. அம்மா என்ன காப்பாத்துங்க. அம்மா காப்பாத்துங்க. Yes, I am coming. Who are you? அம்மா அம்மா என்ன காப்பாத்துங்கம்மா. பதறாதம்மா, யார் நீ? இந்த நைட் நேரத்தில் எங்கேருந்து வந்திருக்க? ஏன் இப்படி நடுங்குற? அம்மா அம்மா நீங்க தானே டாக்டர் விட்டம்மா. எஸ். அம்மா நான் அந்த கோவிலுக்கு நேர்ந்து விட்ட பொண்ணு தேவதாசிம்மா. தேவதாசியா? ஆம், சில சமூகத்து பெண்களை சிறுவயதிலே கோவிலுக்கு ஊழியம் செய்யவும் ஆடல் பாடல் கலைகளை ஊக்குவிக்கவும் எங்கள் பெற்றோர்கள் நித்திய சிவங்களிகளாக எங்களை கோவிலுக்கு அர்ப்பணிச்சிடுவாங்கம்மா. அது முதற்கொண்டே எங்கள் உலகமே அந்த கோவில் தான்.
அங்க நீங்க எப்படி நடத்தப்படுவீங்க? அம்மா, அங்க நாங்க தெய்வத்திற்கு மட்டும் இல்லம்மா, பூசாரி, அதிகாரம் படித்தோர், அவன் இவன் பணக்காரன் ஜமீன் எல்லாருக்குமே அவர்களால் கொடுமைகள், அவங்க எங்களை அடிமைங்க மாதிரி கஷ்டப்படுத்துவாங்கம்மா. அந்த வாழ்க்கை எங்களுக்கு பிடிக்கலம்மா, எங்களுக்கு காப்பாத்துங்கம்மா. Oh my dear little friends, do not cry, Jesus saves you. அம்மா, சில மாதங்களுக்கு முன்பாக நான் அந்த கோவிலுக்கு தேவதாசியாக கொண்டு போகப்பட்டேம்மா. அங்க அந்த அசிங்கமான வாழ்க்கை எனக்கு பிடிக்கலம்மா. எல்லா காவல்களையும் மீறி எப்படியோ நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேம்மா. என்னை எப்படியாவது காப்பாத்துங்கம்மா. நான் திருப்பி அந்த கோவிலுக்கு போக மாட்டேம்மா. பயப்படாதம்மா, நான் உங்க வீட்டில் கொண்டு போய் உன்னை விட்டுருதேன். ஐயோ அம்மா, வேணாம். எங்க குடும்பத்துல உள்ள எல்லாரையும் கொண்டுட்டு என்னை எப்படியாவது அந்த கோவிலுக்கு கூட்டி போயிடுவாங்கம்மா. அங்க நீங்க எத்தனை பெண்கள் இருக்கிறீங்க? நூற்றுக்கணக்கான பெண்கள் அந்த அந்த கோவில்ல இருக்கோம்மா. அந்த அசிங்கமான வாழ்க்கை எங்களுக்கு பிடிக்கலம்மா. யார் எங்களை காப்பாத்துமா? உங்க தேவை எங்களை காப்பாத்துமா? எஸ், ஜீசஸ் சேவ்ஸ் யூ. நீ இங்கேயா இருக்க? இங்க வா. உன்னை வெளியேறதுக்கு முன்னாடி நான் கூட்டு போகணும், இல்லைன்னா சாமி குத்தமாயிடும். அம்மா, என்னை காப்பாத்துக்குமா. நான் இனி அங்க போக மாட்டேம்மா. மிஸ்டர், முதல்ல அந்த பெண்ணு மேல இருந்து கையை எடு. டோன்ட் டச் ஹியர். இனி இவளை நீ இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியாது. இனிமே நான் தான் இவ கார்டியன். ஓகே? வெள்ளைக்காரம்மா, உங்களுக்கு என்னை பத்தி தெரியாது. இது எங்க பாரம்பரியம், எங்க நம்பிக்கை, எங்க சடங்கு சம்பிரதாயம். இவளை எங்க கிட்ட விடுங்க. இதுங்க தலைவிதி இப்படிதான். நாடு விட்டு நாடு வந்தோமா, மருத்துவம் பார்த்தோமா, உயர் சாதி பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தோமா, ஊர் திரும்பினோமான்னு இருக்கணும். இது எங்க விஷயத்துல தலையிடாதீங்க. நோ, பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். நீ இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியாது. அதர்வைஸ் ஐ கால் யூ போலீஸ். என்ன போலீஸா? நாளைக்கு வந்து விடியட்டும், நாங்க 2 பேரும் பாத்துக்கிறோம். அம்மா, இன்னைக்கு என்ன காப்பாத்துனீங்க, நாளைக்கு நல்ல மாதிரினா யார் என்ன காப்பாத்துவா? டோன்ட் வெரி டியர். ஆண் பிள்ளைகளைப் போல பெண் பிள்ளைகளும் கர்த்தரின் படைப்பு தான். உன்னை போல பெண்களுக்கு இந்த பண்ணவெளியில் நம்ம ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் தொடங்கலாம். பெண்களுக்கு கல்வியும் கைவினை பயிற்சிகளும் வழங்கப்பட வேண்டும். அந்த லேடிஸ் ஹாஸ்டலின் முதல் மாணவி நீந்தான். அம்மா, இது சாத்தியமா? பயப்படாத. ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவோ சம்பூர்ணமா இருக்கும். உன்னை போல தேவதாசியில் சிக்கி தவிக்கும் பெண்களை மீட்போம். ஆம், பெண்களை என் அருமை இளைஞர்களே, நீங்கள் இங்கே கற்றுக்கொண்ட இறை அறிவையும் உலக அறிவையும் மற்றவர்களும் கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் வெளியே உபதேசியர்களாகவும் ஆசிரியர்களாகவும் உலகம் முழுவதும் உங்கள் பணி பரவட்டும். கிறிஸ்தவ போதனை பெற்ற அநேக விசுவாசிகள் பண்ணை விலை சபையில் பெருகினர். பண்ணை விலை பகுதிகளை சுற்றி பள்ளிகளும் மருத்துவ பணிகளும் திறம்பட நடைபெற்றன. உங்க சொல்படியே செய்யணும். உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவிப்போம். நாங்களும் சுவிசேஷத்தை அறிவிப்போம். மிகவும் நன்றி. ஐயா, ஃபாதர் ஐயா, எங்கள் ஊர் மரியாதையை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் அன்பு போதும், இது எதுக்கு? ஐயா, நீங்கள் எங்கள் ஆளுக கண்ணை திறந்த சாமிங்க ஐயா. எல்லா ஜாதிக்கார மக்க பிள்ளைங்க எல்லாம் இந்த ஆலயத்தில் ஒன்று மணி இயேசு சாமியை கும்பிட நீங்கள் தான் காரணம்.
காப்பாற்றிட்டீங்க. காயந்து மட்டை கயிறு எங்களுக்கு மன சந்தோஷத்தை தரல. ஏசு சாமி மட்டும்தான் எங்களுக்கு மன சந்தோஷம் சமாதானம் தருவார் ஐயா. உண்மையான வெளிச்சத்தை தந்ததுக்கு நன்றி. ஆமாய்யா, எங்கள் பகுதியில் மழை தண்ணி இல்லாமல் எங்கள் பணமெல்லாம் காஞ்சி போயிட்டியா. எங்கள் வயிற்றுக்கு படியிருக்க தொழிலெல்லாம் போச்சியா. ஆனால் ஐயா, நீங்கள் உள்ளூர்வாசியெல்லாம் கூட்டி ஆராதனை நடத்தினீங்க. என்ன ஆச்சரியம், மழை பெய்து மண் நனைஞ்சு இங்கே காஞ்சி போன குடலெல்லாம் குளிர்ந்து போயிட்டு எங்களுக்கு செவிக்கு சொல்லி கொடுத்த ஐயா நீங்கள். எங்கள் உயிரெல்லாம் வாங்கி காலம் வாங்கிட்டு இருந்து எங்கள் உயிரை தப்பி பிடிக்க வழி செஞ்சீங்க. பணங்காட்டு பயல்களுக்கு பரலோகத்துக்கு போக வலிக்காம எங்கள் ஃபாதர் டக்கர் ஐயா வாழ்க வாழ்க வாழ்க. முத்தையா பிள்ளை, இங்க வாரும். ஐயா சொல்லுங்க. என் உடல்நிலை சீராக இல்லை. அதனால் நான் இலங்கை சென்று மருத்துவ பரிசோதனை செய்துவிட்டு சிறிது காலம் கழித்து வரலாம் என்று நினைக்கிறேன். அதுவரைக்கும் இங்கே உள்ள இறைப்பணியில் எந்தவித தொய்வும் ஏற்பட்டு விடாதபடி நீதான் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அன்னை விலை பகுதியில் தேவனுடைய விசுவாசத்தை செழித்து வளரும். கவலைப்படாதீங்க, விசுவாசிங்க. நாங்கள் எல்லாரும் உங்களுக்காக ஜெபம் செய்து கொள்கிறோம். மிஷினரிகள் அழியலாம், ஆனால் சுவிசேஷ மிஷன் ஒருபோதும் அழியக்கூடாது. சரி ஐயா, உடம்பு பார்த்துக்கோங்க. மருத்துவ பராமரிப்புக்கு பின் பிள்ளையை தேடி வரும் தாயை போல இலங்கையில் உள்ளூர் விசுவாசிகளாய் நீங்கள் உதவி பெறுகிறவர்களாய் மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். பன்னாவளி மிஷன் சொசைட்டி சார்பில் சிறு சிறு காணிக்கைகளை சேகரித்து இன்னும் சிறு கிராமத்தில் இயேசுவின் ஒளி பரவாத இடத்தில் நீங்கள் சென்று சுவிசேஷத்தை அறிவித்து அங்கு சுவிசேஷ ஒளி பரவுமாறு செய்ய வேண்டும். நல்லதையா, இதோ என் காணிக்கை. பணமர பதனில் விற்றதில் கிடைத்த 2 ஆனா. இந்தாங்க என் காசு. இந்தாங்க என் காணிக்கை. நீங்கள் அனைவரும் தவறாமல் தினமும் வேதம் வாசிக்க வேண்டும். வாரம் வாரம் ஒரு வசனம் படிக்க வேண்டும். அந்த வசனத்தை ஆலய ஆராதனை தொடங்கும் முன் ஒப்பிக்க வேண்டும். இதன் மூலம் நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு வசனம் படிப்பதன் மூலம் வருடத்திற்கு 52 வசனங்கள் படிக்கலாம். தினமும் தவறாமல் வேதம் வாசிக்க வேண்டும். மகளே, நான் என் தேசத்திற்கு நிறைவோடு திரும்பி செல்கிறேன். கிறிஸ்துவின் ஒளிக்குள் வந்த இந்த நகரத்திற்காக இயேசுவுக்கு நன்றி கூறுகிறேன். மக்கள் அவரை கண்ணீரோடு அனுப்பி வைத்தனர். ரெவரண்ட் ஜான் தாமஸ் டக்கர் அவர்கள் மருத்துவ சேவை, இறை பண்புள்ள இளைஞர்களை உருவாக்குதல் என அவர் செய்த பணிகள் பல. 48 வருடங்கள் மட்டுமே இவ்வுலகில் அவரது ஆயுள். ஆனால் இன்னும் பல நூற்றாண்டுகள் அவர் புகழ் நிலைத்து நிற்கும். 1949இல் அவர் தொடங்கிய பள்ளி இன்று தக்க நினைவு மேல்நிலை பள்ளியாக உயர்ந்து நிற்கிறது. அவர் அடிக்கல் நாட்டிய அநேக தேவாலயங்கள் இன்று வானலாக உயர்ந்து நின்று இறை புகழ் பாடி வருகிறது. இங்கிலாந்திலிருந்து புறப்பட்டு வந்த சுவிசேஷ தீபம் தென் தமிழக பகுதிகளை ஒளிர்வித்தது. பல சுவிசேஷ தீபங்களால் தற்போது தீபங்களாகிய நாம் யாரை ஒளிர்விக்கப் போகிறோம்? சிந்தியுங்கள். நன்றி.